பஞ்சாப்ல ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்துல மட்டும் அத்தனை தரமான நெல் முளைக்குது, அவருடைய தோட்டத்துல மட்டும் அத்தனை தரமான பயிர்கள் முளைக்குது, அவருடைய தோட்டத்துல மட்டும் அத்தனை தரமான கோதுமைகள் முளைக்குது. எல்லாரும் கேட்கிறாங்க, எப்பா நாங்களும் தான்ப்பா விவசாயம் பண்றோம், ஆனா உன்னுடைய தோட்டத்துல மட்டும் இந்த கோதுமைகள் அவ்வளவு தரமா இருக்கு, நெல் அவ்வளவு தரமா இருக்கு, இந்த பயிர்கள் அவ்வளவு தரமா இருக்கு, என்ன காரணம்? நான் நிறைய தண்ணீர் விடுவேன், நிறைய உரம் போடுவேன், இந்த பயிர்களை பாதுகாப்பேன், நாங்களும் தான்ப்பா இதெல்லாம் செய்யறோம், ஆனாலும் கூட உன்னுடைய தோட்டத்துல எப்படி இவ்வளவு சிறப்பா வருதுன்னு அவர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் விட நான் இன்னொரு முக்கியமான விஷயம் செய்வேன். இந்த விதை நெல்லை, இந்த விதைகளை, ஆரோக்கியமான விதைகளை என்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் இலவசமாக கொடுப்பேன். ஏன்னு கேட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி தானே என்னுடைய நிலத்துக்கும் வரும், அங்க இருக்கக்கூடிய பறவை தானே என்னுடைய நிலத்துக்கும் வரும், அங்க போற வண்டு தானே இங்கேயும் வரும். இந்த மகரந்த சேர்க்கை நடக்கும் போது என்னை சுற்றி இருப்பவர்களும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே என்னுடைய வயல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை வயல்களுக்கும் இலவசமாக ஆரோக்கிய நெற்களை, விதைகளை கொடுப்பேன்னு அந்த விவசாயி சொன்னாராம். இது வாழ்க்கைக்கு பொருந்துங்க. நம்மை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தால், நம்மை சுற்றி இருப்பவர்களை ஆரோக்கியமாக வைத்திருந்தால், நம்மை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கும் போது நம் வாழ்க்கை தானாக சந்தோஷமாக மாறுகிறது.